உங்க வீட்ல எந்த விசேஷம்னாலும் கண்டிப்பா இந்த ஸ்வீட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கிச்சன் ஷெல்ஃப்ல இருக்க ஒரு சிம்பிளான பொருளை வச்சு தான் இந்த பர்ஃபி பண்ண போறோம். இந்த பொருளை வச்சு உப்புமா பண்றதா, பாயசம் பண்றதா, கேசரி பண்றதான்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருப்போம். ஆனா கண்டிப்பா அது ரவை இல்லைங்க. என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு பேன்ல 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சமா கோதுமை மாவு சேர்த்து கட்டிகள் படாம சிம்லே வச்சு நல்லா வேக விடுங்க. ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா அதுல கோதுமை ரவை சேர்க்க போறோம். இதுதாங்க அந்த பொருள். தோதா பர்ஃபியோட மெயின் இன்கிரீடியன்ட்டே இந்த கோதுமை ரவை தான். இப்ப இதுலயே நம்ம 1 லிட்டர் அளவுக்கு ஏற்கனவே காய்ச்சின பாலை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. பால்ல லேசா கொதி வந்ததுக்கு அப்புறமா அதுல 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்கிறேன். இல்ல நாட்டு சர்க்கரை எதனாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா அதுல கொஞ்சம் கொஞ்சமா லெமன் ஜூஸ் விட்டு நல்லா கலந்துகிட்டே வாங்க. பால் தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் வேணும். அந்த தெரையிற பால் தான் இதுல டேஸ்டே. இப்ப அடுத்தது இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரை தண்ணியில நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. கொக்கோ பவுடர் இல்லைன்னா நீங்க பூஸ்ட் இல்ல போன்விட்டா கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததா திருப்பி இதுல கொஞ்சமா நெய் விட்டு நல்லா கலந்துட்டே வாங்க. வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்க்கணும். நல்லா கம்ப்ளீட்டா சுண்டி நம்ம ஊத்துற நெய் ஓரங்கள்ல இருந்து பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ்ல இதுல கொஞ்சமா தேங்காய் பவுடர் சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க தேங்காவை துருவி நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா எல்லாம் சுண்டி வந்ததுக்கு அப்புறமா ஒரு நெய் தடவின தட்டுல கொட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மேலே சமன் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸை துருவி சேர்த்துக்கணும், இல்லை பொடியா வெட்டி கூட சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் செட் ஆக விட்டுருங்க. நம்ம இந்த ஸ்வீட்டுக்கு சேர்த்துருக்க எல்லா பொருளோட அளவும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நவ் என்ஜாய் த தோதா பர்ஃபி.